மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று உரைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன். நாம் ஆராதிக்கின்ற நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலே மறைக்க முடியாத ஒரு உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை இருக்குமானால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இன்றும் சாட்சியாக இருப்பது அவரை அடக்கம் செய்த கல்லறை. அந்த கல்லறை திறந்தபடியாக இன்றும் இருக்கின்றது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அதுதான் சாட்சியாக இருக்கின்றது. அருமையானவர்களே, இன்றைய திருச்சபைகள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றது என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் தோன்றியிருக்கின்றார்கள், அரசியல் தலைவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள், அறிவியல் அறிஞர்கள் தோன்றியிருக்கின்றார்கள், கலைஞர்கள் தோன்றியிருக்கின்றார்கள், இறையியல் வல்லுநர்கள் தோன்றியிருக்கின்றார்கள், தத்துவ ஞானிகள் தோன்றியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களெல்லாம் பல காரியங்களை செய்து ஒருவேளை போற்றுகின்ற வகையிலே பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்வு என்பது மரணத்தோடு முடிந்து போன ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் மரணத்திற்கு பின்பும் அவர் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் சகல நாட்களிலும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் திருமறையிலே அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை கல்லறையிலே ஸ்திரீகள் தேடிச் செல்கிறார்கள், நறுமண பொருட்கள் படைக்கும்படியாக செல்கிறார்கள். அங்கே கல்லறை திறந்திருக்கின்றது. அங்கே 2 வெள்ளுடை தரித்தவர்கள் சொல்கிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று செய்தி அங்கே அறிவிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, அந்த செய்தி சீசர்களுக்கும் சொல்லப்படுகிறது. பேதுரு அப்போஸ்தலன் போய் பார்க்கின்றார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அந்த கல்லறை அடையாளப்படுத்தியதாக அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பினார். எலிசா சுலமித்தியாளின் மகனை உயிரோடு கூட எழுப்பினார். பேதுரு அப்போஸ்தலன் தபித்தாளை உயிரோடு கூட எழுப்பினார். பவுல் அப்போஸ்தலன் ஐத்திகு என்ற ஒரு மனிதனை உயிரோடு கூட எழுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அருட்பணி செய்த போது நாயின் ஊர் விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பினார். யபீருவின் மகளை உயிரோடு கூட எழுப்பினார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உயிரோடு கூட எழுப்பப்பட்ட அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள், மீண்டும் மரணத்தை சந்தித்தார்கள், மரித்து மண்ணோடு கூட மக்கி போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மரித்தவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கின்ற ஜீவாதிபதியாக இருக்கின்றார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார் என்று சிந்திக்கின்ற போது முதலாவதாக அறிந்து கொள்கிற காரியம், இறை வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உயிர்த்தெழுந்தார். யோபனுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். யோபு என்ற பக்தன் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, தன்னுடைய ஆண்டவரை குறித்து, மீட்பரை குறித்து அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சொல்லப்பட்ட இந்த இறை வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடு மரணத்தை குறித்தும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்பதை குறித்தும் 3 முறை அவர் சொல்லி இருப்பதாக நாம் திருமறையிலே அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை வாசித்து பார்த்தால் அங்கே பிலிப்பு செசரியாவின் திசையில் வந்தபோது கூறுகிறார். இரண்டாவதாக கலிலேயாவில் சஞ்சரிக்கின்ற போது கூறுகின்றார். மத்தேயு 17ஆம் அதிகாரம்
20வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கலாம். மூன்றாவதாக எருசலேமுக்கு போகும்போது அவர் தன்னுடைய பாடு மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் சொல்வதாக மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடிகிறது. அருமையானவர், அவர் சொன்ன இறை வார்த்தையையும் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். தம்மை குறித்த இறை வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். நாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, எனவே முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார் என்று சிந்திக்கின்ற போது இறை வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவதாக இறை மைந்தன் என்பதை நிரூபிப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் யார் என்று நிரூபித்து காட்டினார். தேவகுமாரன், இறை மைந்தன் என்பதை நிரூபித்து காட்டுகிறார் பிரியமானவர்கள். எனவே இறை மைந்தன் என்பதை காட்டுவதற்காக, தேவகுமாரன் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இரண்டாவதாக நாம் சிந்திக்க முடிகிறது. மூன்றாவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று அவர் சொல்லுகிறார்? நம்மை ரட்சிப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். மனிதரை ரட்சிக்க சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்தார். அது நம்மை ரட்சிப்பதற்காக. ஆனால் நம்முடைய ரட்சிப்புக்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரை அவர் கொடுத்தாலும், ரட்சிப்பை சிலுவையிலே சம்பாதித்து வைத்தாலும், அவருடைய உயிர்த்தெழுதலினால்தான் ரட்சிப்பு அங்கே முழுமையாக்கப்படுகிறது. ஒரு முழுமையான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் அநேகர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகின்ற இந்த நேரத்திலே நான்காவதாக நாம் அறிந்து கொள்கின்ற காரியம் என்னவென்றால், சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். ஒருவேளை கல்லறையை விட்டு அவர் உயிரோடு கூட எழுந்ததற்கு காரணம் என்ன? இந்த உலக மக்களோடு கூட இருப்பதற்காக, உடன் இருப்பதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்கிறார், சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக, நம்மை ஆற்றி தேற்று அரவணைப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நான்காவதாக நாம் சிந்திக்க முடிகிறது. ஐந்தாவதாக துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக சீஷர்களிடம் சொன்னார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்கிறார். அருமையானவர்கள், மீண்டும் நான் வருவேன், உயிரோடு கூட எழுந்து நான் வருவேன். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சந்தோஷத்தோடு இருக்கும், சந்தோஷப்படும் என்று சொல்கிறார். உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம், சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள், சந்தோஷமடைந்தார்கள். அருமையானவர்களை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சீஷர்கள் கண்டபோது சந்தோஷமடைந்தார்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் துக்கமாக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமிற்கு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே,
நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறோம். அடுத்ததாக ஆறாவதாக இயேசுவை கிறிஸ்து என்று நாம் பிரசங்கிப்பதற்காக, சீஸ்தர்கள் பிரசங்கிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுதான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா, அவர்தான் ரட்சகர், உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் அவர்தான் என்று நாம் பிரசங்கம் செய்வதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்று அவருடைய அடியவர்கள் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அருமையானவர்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தான் கடவுள் ஆண்டவரும் மீட்பராக மாற்றினார் என்று சொல்கிறார். எனவே இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நீங்களும் நானும் இயேசுதான் கிறிஸ்து, அவர்தான் ரட்சகர், அவர்தான் மேசியா என்று பிரசங்கிப்பதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களை, நாம் பிரசங்கிப்பதற்காக, உபதேசம் செய்வதற்காக, இயேசுதான் கிறிஸ்து என்று பிரசங்கிப்பதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக 7ஆவதாக மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் ஜெயம் எடுப்பதற்காக, வெற்றி கொள்வதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி கேள்வி கேட்கின்றார். ஏனென்றால் மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் ஆண்டவர் வெற்றி கொண்டு விட்டார் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே. அருமையானவர்கள், 57வது வசனத்திலே சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்கிறார். அவருடைய மரணத்தின் வாயிலாக நம்மை ரட்சித்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வாயிலாக நமக்கு வெற்றியை ஆண்டவர் தருவதாக பார்க்கிறோம். மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் ஜெயம் எடுப்பதற்காக, வெற்றி கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அருமையானவர்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார்? இறை வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உயிர்த்தெழுந்தார். இறைமைந்தன் என்பதை நிரூபிப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். மனிதரை ரட்சிப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். சகல நாட்களிலும் நம்முடன் இருப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் ஜெயம் எடுப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே உங்களை அபரிதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.